பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க நிவேதிதா சந்திரசேகர். இது அரசியல் பழகு. அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ இடஒதுக்கீட்டுல 7.5% 10% உயர்த்துறதுக்கான ஆலோசனையில ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம் தானங்க. இதுல டிஸ்கஸ் பண்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க. அதாவது நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிதான் ஆட்சியை பிடிச்சாங்க இந்த ஆளும் திமுக அரசு. அதாவது ஆட்சியை அமைக்கிறதுக்கு முன்னாடியே நீட்டை ஒழிக்கிறதுக்கான ரகசியம் எங்க கிட்ட இருக்கு, கண்டிப்பா நீட்டை ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன வாக்குறுதியை காப்பாத்துவாங்க நினைச்சு மக்களும் வாக்களிச்சாங்க. 5வது வருஷம் தொடங்கி அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா 5வது நீட் தேர்வே நடந்து முடிஞ்சிருச்சுங்க. அந்த நீட் தேர்வப்போ மாணவ மாணவிகள் என்னெல்லாம் பிரச்சனைக்கு ஆளானாங்க அப்படிங்கறத நம்மளே கண்கூடா பார்த்தோம். அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ல பட்டன்ஸ் நிறைய இருக்குன்னு மாணவிகளோட பட்டன்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாங்க. அப்புறம் கழுத்துல இருக்க தாலியை கழட்டி கொடுத்துட்டு வந்தா மட்டும்தான் எக்ஸாம் எழுத முடியும்னு சொன்னாங்க. அதையுமே பண்ணாங்க. சில பேருக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு அனுமதியே தர முடியாத அளவுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு சில பேர் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி எக்ஸாமையும் எழுதி முடிச்சிட்டாங்க. இதுல ரொம்ப சோகமான ஒரு விஷயம், நேத்து எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு மாணவி அவங்களுடைய வீட்டுல தற்கொலையும் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இத பத்தி பெருசா எந்த ஒரு விஷயமும் வெளியில வரவே இல்லை. இந்த சூழ்நிலையில இப்போ அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் இந்த மாத இடஒதுக்கீட்டை அதிகரிக்க ஆலோசனையில ஈடுபட்டிருக்கோ அப்படின்னு சொல்றாங்க. கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்போ வரைக்கும் நீங்க நீட் எக்ஸாம் ரத்து பண்ணவே இல்லை. இப்ப அடுத்து 2.0 லோட் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த வாட்டி நீட்டை ரத்து பண்ணிருவோம் அப்படின்னு வேற சொல்றீங்க. ஆனா இது வரைக்கும் உயிரிழந்த இந்த மாணவர்களுக்கு யார் பதில் சொல்றது? அவங்களை இழந்து தவிக்கிற அந்த குடும்பங்களுக்கு யார் பதில் சொல்றது? இப்போ நீங்க 7.5% 10% உயர்த்துறதுக்கு ஆலோசனையில ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றீங்களே, இத முன்னாடியே சொல்லியிருந்தா எத்தனை மாணவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆயிருப்பாங்க. குறிப்பா இந்த விஷயம் சொல்லணும். அதாவது ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இதை ரத்து பண்ண முடியாது, இது மேண்டேட்டரி தான், கண்டிப்பா நீங்க நீட் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தா எல்லா மாணவர்களுமே மென்டலா அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி எக்ஸாம்ஸ்ல நல்லா பண்ணிருப்பாங்களே. அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ இட ஒதுக்கீடு அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்றீங்க. ஏன் எலெக்ஷன் வரதுனாலயா? அப்ப தேர்தல் வந்தா மட்டும்தான் மாணவர்கள் மேல உங்களுக்கு கரிசனம் வருமா? இல்லனா இது உங்களுடைய தேர்தல் வியூகமா? என்ன நினைச்சு இந்த அரசு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியல. ஆனா இவ்வளவு வருஷம் இந்த நீட் எக்ஸாம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லி நிறைய மாணவர்களுக்கு ஹோப் கொடுத்தீங்க. அதுல நிறைய மாணவர்கள் பிரஷர் தாங்க முடியாம உயிரையுமே இழந்திருக்காங்க. ஆனா இப்போ தேர்தல் நெருங்குற நேரத்துல இடஒதுக்கீடு அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா உங்க ஆட்சி முடிறதுக்கு முன்னாடி அது நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல மக்களான உங்களுக்கே இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன். இப்போ ஆலோசனையில ஈடுபட்டா இது நடைமுறைக்கு இவங்க ஆட்சி முடிறதுக்கு முன்னாடி வருமா? கண்டிப்பா கிடையாது. வரக்கூடிய தேர்தலை மனசுல வச்சுக்கிட்டு ஆளும் திமுக அரசு இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. இதை மக்களாகிய நீங்க தான் கண்டிப்பா கேள்வி கேட்கணும். ஏன்னா இந்த அரசு மாணவர்களுடைய வாழ்க்கையை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இது திங்க் பாலிடிக்ஸ் அரசியல் பழகு.